இது நேத்துக்கு எடுத்த வீடியோ. லஞ்சுக்கு வந்து அப்பா மீன் தான் வாங்கியிருந்தாங்க. ஜிலேபி மீன் தான் வந்திருந்துச்சு. மீன்கார அண்ணா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரின்ட்டு வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஜிலேபி மீன் சமைச்சு. அதனால தான் இன்னைக்கு அப்பா வாங்கினாங்க. இடையில கொஞ்ச நாளாக வந்து கடல் மீன் தான் வந்துட்டு இருந்துச்சு. கடல் மீன் வந்தால் அதுவே வந்துட்டுருக்கு, இல்லை இந்த மாதிரி மீன் வந்துச்சுன்னா இதுவே தான் வந்துட்டுருக்கோம். இடையில கூட கெண்டை மீன் தான் வந்தது. இது ரொம்ப நாள் ஆகுது, அதனால அப்பா வாங்கிட்டாங்க. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணிவிட்டு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் தான் பண்ணியிருந்தேன். மீன் குழம்பு மோஸ்ட்டாக நான் எப்படி வைப்பேன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் வதக்கிட்டு மிளகாத்தூள், புளி சேர்த்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மசாலா அரைச்சிட்டு சேர்க்கறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதை மாதிரி பண்ணாதான் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி பண்ணுவேன். எப்பயாச்சும் ஒரு நாள் தான் அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறது. குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது. அதனால வந்து குழம்பு அரைச்சி ஊற்றி பண்ண மாதிரி திக்காக தான் இருக்கும். ரசம் வந்து இன்னைக்கு தூதுவளை ரசம் தான் பண்ணலான்னு இருந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே இப்போ தான் கோல்டு முடிஞ்சிச்சா, கொஞ்சம் நல்லா இருக்குமே பண்ண அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் இல்லை, அது முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதனால தக்காளி ரசத்தோடயே இன்னைக்கு முடிச்சிட்டேன்.